நான் ஒரு நாளும் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். அப்போ இது எல்லாரும் பேசுகிறது தானேப்பா, என்னப்பா நீங்கள் புதுசாக ஏதாவது கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா இதே பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். ஆனால் ஆள் புதுசுனே, ஆள் புதுசு. பேசுனது யார், என்னெல்லாம் பேசியிருக்காரு புதுசாக, இது மேலே பார்த்துருவோம் வாங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் எங்கே போனார், டெல்லி பக்கம் போனக்கப்புறம் ஆளையே காணுமே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா வந்துட்டேன் அப்படின்னு வந்து இறங்கிட்டார். இறங்கினது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டத்தில் மேடையில் பேசும்போது பவராக பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் முதல் விஷயம், நான் ஊழல் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். சரி, அவர் ஊழல் பண்ண போகிறது கிடையாதுன்றதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. எல்லோரும் வரும்போது அப்படி நான் வந்து சுத்தமான கரங்களுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்கிறதுலாம் நம்ம கேட்டிருக்கோம்ல. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களும் பண்ணுற மாதிரி நான் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்காரு. ஸோ அதிமுக அட்டாக் பண்ணலன்னு யாரெல்லாம் வருத்தத்தில் இருந்தீங்களோ மறைமுகமாக அட்டாக் பண்ணிட்டார். ஸோ அதில் வந்து பாரபட்சம் பார்க்கல அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதுபோக அவர் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரீஅஷ்யூர் பண்ணிக்கிறார். எல்லாரும் கேட்பீங்க, நீ மட்டும் எப்படின்னா பெரிய முதல்வர் படமா, முதல்வன் படத்தில் வந்து மாதிரி ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராக்டிக்கலி அது பாசிபிள் கிடையாது தான். ஆனால் இட்ஸ் அ ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பலம் சேர்க்கும் விதத்தில் பல கருத்துக்களை பேசியிருக்காரு விஜய் அவர்கள். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்று சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், இது என்ன சினிமாவா, இதன முதல்வன் படமா, ஒரே நாள்ல வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் a process, right? It is a process. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் பூத் பத்தி பேசியிருக்காரு. ஓட்டிங் பூத் இருக்குல்ல, போலிங் பூத், அதை பத்தி பேசியிருக்காரு. பூத்துனா இப்போ இருக்கிற கட்சிக்காரங்களுக்குலாம் என்ன, இப்போ பூத்துனா என்ன, கள்ள ஓட்டு போடும் இடம். கள்ள ஓட்டு போடுறதுக்கான இடமா தான் பூத்தை பார்க்குறான். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜனநாயக கூடம். அந்த இடத்துல எந்த ஒரு திருட்டும் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும், எல்லா வீட்டில் இருக்க ஓட்டும் நமக்கு தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறார். ப்ராக்டிக்கலி இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேர் ஓட்டையும் நம்மளுடைய ஓட்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். கேட்குறதுக்கு நாப்பா படத்தில் ஒரு டைலாக் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்களாம் யோசித்தாலும் அரசியலில் எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். சரியா? இப்போ ஆல்ரெடி விசில் சத்தம் உங்கள் காதுக்குள்ளே உங்கள் ஏரியா பக்கம் சுற்றி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு விசில் இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விசில் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஒரு விசில் எல்லாரையும் விசில் அடிக்க வச்சுருமோ அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு. எல்லோரும் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த விசிலை சின்னமாக மாற்றி சின்னத்துக்கு வந்து ஓட்டு போட வைங்க அப்படின்ற மாதிரி தங்களுடைய கேடர்ஸை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி அவர் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். இந்த ரெண்டு கட்சிகள், ஆண்டு கட்சியா இருக்கட்டும் இப்ப ஆள்ற கட்சியா இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா என்ன தெரியும்ல? அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா கள்ள ஓட்டு போடுற இடம். ஆனா நமக்கு, நம்ம டிவி கேக்கு அது ஒரு ஜனநாயக கூடம். அங்க ஜனநாயகம் திருடுறாம நம்ம பாத்துக்கணும். ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு தானே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 2.25 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் வேற வேற எந்தெந்த கட்சியில இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டுல ஒருத்தனா வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்க என்ன அவங்க குடும்பத்துல ஒருத்தனா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த கட்சி கிச்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அப்படி முடிவு பண்ண அவங்கள பாதுகாப்பா பூத்துக்கு கூட்டிட்டு வாங்க. நம்மளோட இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க. அதுக்கு அடுத்ததான் முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல யார் ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் அப்படின்னா, அந்த பூத் லெவல் ஏஜென்ட் கூட பணியாற்ற போற முன்கள பணியாளர்கள் நம்மளுடைய தொண்டர்கள் தான். நீங்க தான் கமாண்டோஸ், நீங்க தான் ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ். நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணிடலாம். இந்த போர்ல நீங்க தான் வழி நடத்த போறீங்க தாவேக்காவை அப்படின்னு சொல்லி தொண்டர்களை இன்னும் உத்வேகப்படுத்தும் போது பேசியிருக்கிறாரு விஜய் அவர்கள். நீங்க தான் நம்மளுடைய இந்த பிஎல்ஏஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட களத்துல நின்று வேலை பார்க்க போற
ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ். இப்ப நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது, இது ஒரு ஜனநாயக போர். இந்த டெமோக்ராட்டிக் பேட்டில லீட் பண்ண போற கமாண்டர்ஸ் நீங்க தான். நான் ஏன் இது இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இந்த தீய சக்தி எப்படி, இந்த தீய சக்தியோட தில்லு முள்ளு எல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். முழிச்சிட்டு இருக்கும் போது முழியை தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுடைய இந்த டிவிகே படை நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. அதனால இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம், இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதியா அறிவிப்போம். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது.